அதுதான் இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது பாருங்கள். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போய்கிட்டு இருக்கோம். நாளைக்கு பர்த்டே. இப்போ தான் ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ட்ரெஸ் எடுக்க போய்கிட்டு இருக்கோம். வாங்க ட்ரெஸ்ஸு போய் என்ன எடுக்கிறோம்ன்றதை பார்க்கலாம். வாங்க இப்போ சரியான வெயில், எதிர் வெயிலில் போயிட்டுருக்கோம். வெயில் பாருங்கள் எப்படி காயுது, அப்படியே சரியான வெயிலுங்க. செம்ம வெயில். பாப்பா கூட இருக்கேன். சரியான வெயில். வாங்க போகலாம். எப்போவுமே வந்து எனக்கு ட்ரெஸ் எடுக்க தான் வந்து ரொம்ப லேட் ஆகும். என்னோடய ஹஸ்பண்ட் போனார், பார்த்தாரு, சட்டுன்னு ஒன்று எடுத்துன்னு வந்துகிட்டே இருந்தார். அப்படி தான் ஜென்ஸ் எல்லாம் எடுப்பாங்க போல். என்ன புஜ்ஜி அந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டுக்கிற வெயிலுக்கு? வேறு எதனா வாங்கிக்கிறது? அக்ஷு அம்மாக்கு இல்லையா? அம்மாக்கு இந்த சின்ன ஐஸ் போதுண்டா, கோல்டாக இருக்குது. நல்லா இதா குல்பி ஆயிடுச்சு. அது என்ன ஆயிட்டா? என்னது இது? நீ தானே வாங்கி ஐஸ்கிரீமெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டதுக்கு அப்புறமா வந்து நானும் என்னோடய பாப்பாவும் வந்து கொஞ்சம் கிளிப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. வாங்கிட்டு என்னோடய பாப்பா வந்து சிக்கன் கபாப் வேணும்னு சொல்லியிருந்தா, அவளுக்காக கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கேக் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேக் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கிறது ப்ரௌனி, இது வந்து ஐஸ் கேக். வாங்க இப்போ வந்து கேக் கட் பண்ணிடலாம். ஓகேவா? அது எதுவுமே விரும்பாது. எப்படி இருக்கு? அக்ஷரா நீ கட் பண்றியா? எங்க கட் பண்றியே? நல்லா இருக்கு டேஸ்டா கேக்கு. அது காய் நாக்கிட்டாடி, கத்தி நாக்கிட்டாடி. இப்படி வந்துருங்க. Happy birthday to Bujji. Happy birthday to you. Okay, cake cut பண்ணிட்டா. கை bye. கை கைக்குமா? விஜய் புடிச்சுக்கங்க. என்ன வேணும்? நீ தான் சாப்பிட்றது இல்லை என்னது? இப்போதான் பண்ணாங்க. இப்போதான் மாமா. ஆமா. இங்கே வா எத்தனும். பிரக்யா வா. இது
ப்ரௌனி ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, கெட்டி ஆயிடுச்சு. ஐஸ் மாதிரி சாப்பிட்றது ஒரு நாளைக்கு ப்ரௌனி இது ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஹார்ட் ஆகிடும். அதனால ஃப்ரிட்ஜில் வச்சு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம வந்து மோடிக்கு என்னோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போக போகிறோம். நாங்கள் மோடிக்கு போகிறத பார்க்கலாம். ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து காரில் போக போகிறாரு, நான் வந்து ஸ்கூட்டியில் போக போகிறேன். ஏன்னா வந்து பைக் எனக்கு தேவைப்படுது, அதனால் வந்து ஸ்கூட்டியில் போக போகிறேன். வாங்க போகலாம். நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5:30 இல்லை 5 o'clock கிளம்பிடலான்னு பார்த்தோம். அதுக்குள்ளே கிளம்ப முடியல. வீட்டில் பேசினே இருந்துட்டு கொஞ்சம் வீட்டில் அந்த பசங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வர்ற வழியில் வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கி வந்துட்டோம். லேட் ஆகிடும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு பசி எடுக்கும்னு வர வழியில் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டோம். நாங்கள் வரும்போது கரண்ட் ஆஃப் ஆகிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 hour வெயிட் பண்ணோம், வரல. சரி பசங்களுக்கு பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு நாங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. 2 பேக்கெட் வாங்கினோம். பட் நாங்கள் வந்து 1 தான் சாப்பிட்டோம். 2 சாப்பிட முடியல, நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே பாதி வேஸ்ட் ஆகி போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.